உண்மையாவே அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. காலமாடாதான் முட்டியிருக்காரு துருவ். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாமன்னன் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு சபாநாயகர் வந்து எல்லாம் எழுந்து நின்று கை தட்டுவாங்க, ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த மூவி. அந்த மாதிரி இந்த கபடி பிளேயரோட லைஃப ஒரு தோனியோட அன்டோல்டு ஸ்டோரி மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு கபடி பிளேயரு டவுன் டு எர்த்ல இருந்து வராரு, அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை தவிர்த்து வேற எதுவும் பண்ணல. நீங்க துருவோட கேரக்டர் வந்து துருவெல்லாம் இன்னும் பயங்கரமா யூஸ் பண்ணணும். சரியான ஒரு நடிப்பு. கபடி பிளேயர்ஸ் எல்லாம் கொத்து கொத்தா புக் பண்ணி போவாங்கன்னு நினைக்கிறேன். 10 பேரா புக் பண்ணி டீமா போவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். நான் இன்னும் டியூட் பார்க்கல, டீசல் பார்க்கல, பட் அதை பார்த்தா இந்த லெவலுக்கு இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பா பார்ப்பேன். இளையராஜா சாரு, ரஹ்மான் சாருக்கு எல்லாத்தையும் ஒரே படத்துல, அனிருத் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சந்தோஷ் நாராயணா ஒரே படத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. லால் சார் இதுல வில்லன், ஆனா லால் சாரோட கேரக்டர் ஒரு கட்டத்துல நம்ம லைக் பண்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு சூப்பரான ஒரு கேரக்டர். படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க வந்து இந்தியில தங்கல் பார்த்திருப்பீங்க. தங்கலையும் கர்ணன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்த மாதிரியா தான் இருக்கு. வாழை இதெல்லாம் பார்த்த மாதிரி கொஞ்சம் வருது. நல்லா இருக்கு.